சொல்லு சரோ. ஏங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சரோ. நான் உங்களை தேடிட்டு வெளிநாட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாஸ்போர்ட் கூட ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை வந்துட்டு, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஊருக்குள்ள இல்ல வெளியூர். அதனால இங்க வந்துட்டேன்னா ஒரு வாரம் ஆயிப்போச்சு டூர். அதனாலதான் உங்களை பார்க்க அங்க வர முடியல. கூடிய சீக்கிரம் நான் வருவேன். விரைவில் சந்திப்போம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரோ. ஏங்க? நீ அங்கே இரு, நானே வாரேன். அப்படியா? நீங்க கிளம்பிட்டீங்களோ? என்னைக்கு வருவியா? எப்ப வருவியா? நான் என்ன டூரை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போட்டுமா? இப்ப இல்ல சரோ. இப்ப இல்லனா எப்போ? 2 நாள் கழிச்சு கிளம்புவீங்களோ? உன் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டியா? முதல்ல அவனுக்கு பொண்ணை பாரு. அவன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா நாங்க வருவேன். அப்போ என் தம்பி கல்யாணம் நடக்கல வர மாட்டீங்களோ? ஏன் சரோ, உன் தம்பிக்கு எனக்கு நாள் கல்யாணம் நடக்கதான போகுது. எனக்கு என்னமோ அவனுக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை விட்டு போச்சு. நீங்களும் அங்க வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு விட்டு போச்சு. அதனாலதான் உங்களை நான் நேரடியா வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா நானே வாரேன்னு சொன்னியே, அவனுக்கு பொண்ணு பாருங்கறிய. அவனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு நீங்க இங்க வரக்க என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன நீங்க வந்தா அவன் தாலி கட்டுவேன்னு சொன்னானோ? பொண்டாட்டி பார்க்கணும், பெத்த பிள்ளை பார்க்கணுங்கிற அக்கறை கிடையாது. போய் எத்தனை வருஷம் ஆகுது? அப்படி என்னத்தை தான் அங்க சாதிச்சுட்டு கிடக்குறீங்களோ தெரியல. நானும் வீடு கட்ட ரூபாய் அனுப்புங்கன்னு ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, முதல்ல ரூபாய் அனுப்பி விடுங்க. அதுக்கு பிறகு நீங்க பின்னாடியே வாங்க. சரோ, ரூபாய் எங்க அம்மைக்கு அனுப்பியிருக்கேன். எங்க அம்மாட்ட போய் வாங்கிட வேண்டியதானே? ஆமா, உங்க அம்மாட்ட போய் நான் கேட்டவனே இந்தாமா மர்மோலன்னு எடுத்து அடுத்த வேலை பாப்பாவே. இதே மாதிரி தான் அங்க போய் பொண்ணு கேளுன்னு சொன்னியே. பொண்ணை கேட்டுட்டு அவமானப்பட்டதான் மிச்சம். உங்க அம்மா அங்க போனா இனி ஏசுது. நான் சொன்னேன்னு சொல்லு சரோ, யாசமண்டா. உனக்கு எவ்வளவு வேணுமோ பணம் போய் வாங்கிக்க. ஆமா, உங்க அம்மாட்ட உங்களை சொன்ன உடனே அப்படியே தந்துட்டு அடுத்த வேலை பாக்கும். நாங்க போனாலே எனக்கே கஞ்சி இல்ல சோறு இல்லன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாவே. அதெல்லாம் என்னால கேட்க முடியாது. என்னை வேற ஏசுவாவே. இங்க பாருங்க, மரியாதையா நீங்க கிளம்பிங்க வந்துருங்க. இல்லன்னு வச்சுடுங்க, நான் அங்க வந்துருவேன். இந்த 2ல ஒண்ணுதான் நடக்கும். சீக்கிரமா என்னைக்கு வாரியா நீ எனக்கு போன் போட்டு சொல்லுங்க. என் தம்பிக்கு நான் பொண்ணு பாப்பேன், கல்யாணம் நடக்கும். அதுக்கு வரலான்னு மட்டும் நீங்க ஆசைப்பட்டாங்க. பொண்ணு இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது. வேணும்னா அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. எதுக்கு சார் இப்படி கோவப்படுறா? வேற வயிற்றச்சலா இருக்கு. அவ புருஷனை கூடயே வச்சுக்கிட்டு செலுப்பி எடுத்து போட்டுக்கிட்டு தெரியாள்வ. அதுவும் மேட்சிங்கான ட்ரெஸ் படியாவ. ஆதி காலத்து கிளவில இருந்து இப்ப உள்ள குமரி வரைக்கும் அந்த வேலை தான் நடக்குது. ஆனா நான் ஒரு பொண்ணு கூட ஏங்கிட்டு கிடக்க வேண்டியிருக்கு. ஏன் சரோ, போன் இல்லையா? ஷோ கடவுளே, நான் நீங்க போன் பண்றது இல்லன்னு சொன்னேன். இங்க பாருங்க, சீக்கிரமா இங்க நீங்க வரணும். நம்மளும் விதவிதமா ட்ரெஸ் ஒண்ணு போல போட்டுக்கிட்டு செலுப்பி எடுத்து போடணும். இத இந்த ஊரே பார்க்கணும். எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க. வாரி சரோ, வரதுக்கு முன்னாடி சொல்லியே. என்ன ஒரு வாரம் தான் பாப்பேன். இந்த டூரை முடிச்சுட்டு வந்தோடனே அடுத்த டூர் அங்க வெளிநாடு தான். வரையில நாங்க வந்துருவேன். சரி சரோ, சொல்றேன். போன வைக்க வச்சுட்டு அந்தாலும் உளுந்தடிச்சு ஓடிருங்க. வேலை இருக்கு சரோ. அதுதான் உங்களுக்கு முக்கியம். வைங்க. இந்த மனுஷனை கட்டினதுக்கு இந்த போனே கட்டியிருக்கலாம். இதாவது எப்ப பார்த்தாலும் என் கூடவே இருந்திருக்கும். இவரை கட்டிக்கிட்டு இந்த போனை வச்சு அழுதுகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு இருக்க கஷ்டம் பார்த்தாலும் இது ஒரு கஷ்டம். அங்க இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் ஓனரு சம்மந்தினி வந்துருவான்னு பார்த்தா இப்பயும் அப்படிதான் இருக்கா. இப்ப என்ன வந்து மீன்காரிக்கு? என்ன மீன்காரி? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தான் ரூம் ரூமா போய் தேடிட்டு வரேன். என்னையா எதுக்கு தேடிட்டு இருக்கா? உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும் வானரு. அதானே, கேள்வி கேட்கணும் தானே நீ தேடுவா. என்ன கேள்வி? அது வந்து வானரு தீர்த்துப்புன அடுத்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி விட்டாவே. நான் கூட இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஊருக்கு போயிடுவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அடுத்த ஃபங்க்ஷனையும் வச்சிட்டாவே.
மொய் வைக்க நான் ரூபா தரணுமா? என் தம்பி கல்யாணத்தை வேணும்னே பூந்து கெடுத்து விட்டுட்டு என்கிட்ட ரூபாய் கேட்டுட்டு இருக்காங்க. ரூபா இங்க பார் மீன்காரி, ரூபாய்க்கு தூர கூட போடுவேன். ஆனா உனக்கு தர மாட்டேன் பாத்துக்க. வாடரே தூர போடுற ரூபாயாவது எங்ககிட்ட தாங்கலாம். அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னா மூட்டை மூட்டையா இருக்கிறதுனால தூர கூட வீசுறிய. நான் இப்போ 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு அல்லாடிக்கிட்டு தெரியும். எதுக்கு அல்லாடனா? அத போன்லயே போன் பேய் கூகுள் பேய்னு அனுப்பிக்கிட்டு இருப்பிய பேய். அந்த பேயில ஒரு பேய் பிடிச்சு அனுப்ப வேண்டியதானே? 5 ரூபா 10 ரூபாய்க்குலாம் மீனுக்கு காசு அதுல வாங்குவா. அந்த 200 ரூபாய் அந்த பேயில அனுப்ப முடியாதாக்கா? வாடரே பேயிலே அனுப்பலாம், பிசாசிலே அனுப்பலாம். ஆனா நம்ம கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குல்ல, மொய் பணத்தை கையில குடுக்கறதுதானே வழக்கம். வாடரே இங்க பார் மீன்காரி, நீ கையில குடு, கால்ல குடு, வாயில கூட குடு. ஆனா நீயே குடுத்துக்க, ஏன்டலாம் வந்து கேட்க கூடாது. வாடரே 200 ரூபாய் வாடரே, ஊருக்கு போன உடனே தந்துறியே. ஒரு 200 ரூபாய்க்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. வாடரே நிஜமா தந்துறியே வாடரே? இல்லனா தம்பி தியாகருக்கு போன்ல அனுப்பி விட்டுறட்டுமா? எடுத்து என்கிட்ட தந்துற சொல்லுங்க. முடியவே முடியாது மீன்காரி. நீ பண்ணின வேலைக்கு உனக்கு ஒரு உதவி என்னால செய்ய முடியாது. என் தம்பிக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கும். அழகான பொண்ணு, அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு. சில கருவாடுவல் மாதிரியா இருந்துச்சு அந்த பிள்ளை. அவ்வளவு அழகு, கொள்ள அழகு. வசதின வசதி, அப்படி வசதி. என் தம்பிக்கு என்ன தேவைனாலும் செஞ்சிருப்பாவ. ஆனா மீன்காரி பொறாம பிடிச்சு எல்லாத்தையும் உள்ள பூந்து கெடுத்திருக்கா. நீ வேணும்னு தானே செஞ்ச. வாடரே உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யதான் வந்தேன். ஆனா அப்படி ஆயிட்டு. அவியதே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டாவன்னு பார்த்தா நீங்களுமா பாட சொல்றது, ஆட சொல்றது, பேச சொல்றதெல்லாம் ஜகச்சந்தா. வாடரே அவியதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாவன்னா நீங்களுமா உங்க தம்பி தலையில என்ன எழுதிருக்கோ அது மாதிரி கண்டிப்பா ஒரு பொண்ணு கிடைக்கும். நீங்க ரொம்ப ஆசைப்படாதீங்க வாடரே. ஏழைக்கு ஏத்த எள்ளு உருண்டை மாதிரி சேகர் தம்பிக்கு ஏத்த ஒரு பொண்ணு கிடைக்கும். எள்ளு உருண்டை கொள்ளு உருண்டை நீங்க நின்னானி வச்சுக்க கொண்ட பரிபேரம். மரியாதை எங்க இருந்து ஓடி போயிரு மீன்காரி. நானே உன் மேல கோவத்துல இருக்கேன். சரி வாடரே, இப்ப 200 ரூபாய் தருவியலா மாண்டியலா? தர முடியாது. இவ்வளவு நேரம் சொன்னது உனக்கு புரியலையோ? சரி சரி, நீங்களே உங்க பணத்தை வச்சுக்கிடுங்க. அவ்வளவு பணத்தை மூட்டை கட்டி கொண்டு போய் என்னதான் பண்ண போறாங்களோ? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இவ கேட்டோன்னே நான் ரூபாய் எடுத்து கொடுப்பேன். வந்திருக்கா பாரு. என் மேல அந்த மீன்காரிக்கு பாவமே பாத்திர கூடாது. எங்களை பாவமாக்கிட்டு போயிருவா. ஊருக்கு போனவரை அம்மிட்ட சொல்லி வைக்கணும். இவ என்னெல்லாம் அங்க கூத்து பண்ணா நீ அம்மைக்கு தெரியணும். இல்லன்னா அந்த மீன்காரி மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ள ஆக்கிரமிப்பு பண்ணிடுவா. ஆக்கிரமிப்பு. வீட்டுக்கு போயிடட்டும். அதுக்கு வரதா இருக்கு இந்த மீன்காரிக்கு. ராசாத்தி, ஏ ராசாத்தி. என்னத்தே? என்னங்கத்தே? ஏதோ வேலை செய்யணுமா தே? வேலை ஒண்ணு இல்ல. இந்த ஊருக்குள்ள இருக்க வேலைலாம் போய் சத்தம் கட்டிட்டு வந்துருவோம். வா. சத்தம் கட்டிட்டு வரணுமா? எதுக்கு தே? இது கூட உனக்கு புரியலையாக்கா? உன் பேத்திக்கு தானே மொட்டை அடிச்சு காது குத்த போறேன். வேற ஏதாவது விசேஷம்னா நான் ஒத்தையில கூட போய் சொல்லிட்டு வந்துருவேன். இதுக்கு நீனும் கூட வரணும். வா போய் சொல்லிட்டு வரணும். ஒரு வீட்லயா? எத்தே
ஏம்மா அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா. நான் என் ஆயுசு முழுக்க இங்கேயே வேலை பார்த்து கடன் அடைச்சிட்டு தான் போவேன். என்னைய நம்பி தாராளமா நீங்க கடன் தரலாமா? இங்க பாருங்க, ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல திருப்பி தந்துருவீங்கன்னா உங்களை நம்பி கடன் தரலாம். இப்படி ஆயுசு வரைக்கும் அது வரைக்கும் இது வரைக்கும் எல்லாம் கணக்கு பண்ண முடியாது. ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம்னா கூட நாங்க எப்படியாவது பறக்கி தந்துருவோம். இப்படி 18 லட்சத்தை 18 வருஷம் அடைச்சியல்னா எங்களால தர முடியாது. ஏம்மா பார்வதி அம்மா, நீங்க கொஞ்சம் மனசு வைங்கம்மா. இங்க பார்ப்பா தம்பி, மனசு இல்லாம இல்ல, மனசு இருக்கதான் செய்யுது. நான் ஒன்னும் என் கையில ரூபா வச்சிட்டு இல்ல. என்கிட்ட இருந்துச்சுன்னா கேட்ட உடனே எடுத்து தந்திருப்பேன். இப்போ நான் என் மொமெண்ட்டையும் பேரண்ட்டையும் எல்லாத்தையும் கேட்டு தான் வாங்கி தர வேண்டியிருக்கு. அவியலுகிட்ட இருக்கணும்ல. பிசினஸ் பண்ணிட்டு இருக்க என் பேரன் அதுக்காக ரூபாய் வச்சிருப்பான். நான் போய் அதை எடுத்துங்க கொடுத்துருன்னு சொல்ல முடியுமா? வேற அவன் ரூபாய்க்கு என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் யோசிச்சு எடுத்து பேசிதான் முடிவு பண்ணணும். எத்தே அதெல்லாம் நான் என் மகன்கிட்ட பேசிட்டேன். ரூபாலாம் கொடுக்க கூடாதுன்னு பேசி முடிச்சாச்சு. இனி அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவ்வளவு கஷ்டமா இருந்தா வேணா ஒரு 50,000 1 லட்சமோ வேணா வாங்கிட சொல்லுங்க. எங்கேயாவது வாடகைக்கு வீடு எடுத்து இருக்க சொல்லுங்க. ஆனா அந்த ரூபாயும் ஒரு வருஷம் இல்லைன்னா 2 வருஷத்துக்குள்ள திருப்பி தந்துடணும். 18 வருஷம் இழுக்கிறது, ஆயுசு முழுக்க இழுக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏம்மா நான் எப்படியாவது வேலை பார்த்து அந்த ரூபாயை செட்டில் பண்ணிடுறேன் தானே சொல்லியே. நான் ஐயா தோட்டத்துல தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எதுக்குமா இப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு நம்புங்க. என்னால முடிஞ்சா ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயாவது இந்த ரூபாய் எப்படியாவது தந்து அடைக்க பாக்கேன். எப்படி அடைப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருது? அதுல எவ்வளவு மிச்சம் மிச்சம் எவ்வளவு அடைப்பீங்க? வருஷத்துக்கு வேணா ஒரு 1 லட்சம் இல்ல 1.5 லட்சம் வாங்குவீங்களா? அதை வச்சு சாப்பாடும் வீட்டு செலவும் தான் நடக்கும். 18 லட்சத்தை ஒரு காலத்துல அடைச்சிக்கிட முடியாது. எல்லாத்தையும் யோசிச்சுதான் நாங்க முடிவு எடுத்திருக்கோம். கடன்லாம் கிடையாது. வேணா ஒரு 50,000 வாங்கிக்கங்க. அதையும் சீக்கிரமா திருப்பி தந்துடணும். ஏம்மா எங்களுக்கு 50,000 1 லட்சம் எல்லாம் வேண்டாமா. அதை வச்சு என்ன பண்ண? எங்களுக்கு 18 லட்சம் தான் வேணும். இல்லனா வீடு இடத்துல போயிடும்மா. எப்ப தம்பி நீ வருத்தப்படாத, நான் பேரண்ட பேசி வாக்கேன். ஏதே பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல, நான் பேசிட்டேன். ரூபாலாம் தர முடியாதுன்னு தெளிவா சொல்லிருங்க. என் மவன் கொடுக்க மாட்டான். ஒருத்தர் அதுவும் வயசானவர், அவருக்கு பேரன் பேத்திலாம் பிறந்துட்டு. எம்மா பேத்தி மட்டும் தான் பிறந்திருக்கா? அதான் பேத்தி பிறந்தாச்சுல, வயசானவர் தானே. இவர் என்னைக்கு வேலை பார்த்து என்னைக்கு கடன் அடைக்க? ஆண்டி நான் வேணா மாணிக்கண்ண ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். எனக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்லுங்க. எனக்கு வர சம்பளத்தை இந்த கடனுக்கு வேணா பிடிச்சுக்கிடுங்க. எனக்கு ஒத்த பைசா கூட தர வேண்டாம். எங்க அம்மையை உங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டுக்கிடுங்க. இல்லனா வேற எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அம்மா வந்து செஞ்சு தருவா. பாட்டி குழந்தைக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கணும்னாலும் எங்க அம்மா அங்க போய் செஞ்சு கொடுப்பா. அதுக்கும் சம்பளம் மாதிரி கொடுத்து நீங்களே அதையும் பிடிச்சுக்கிடுங்க. எங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு மட்டும் கொஞ்சம் ரூபா தந்தா போதும். மத்த எல்லா படத்தையும் நீங்களே பிடிச்சுக்கிடுங்க பாட்டி. நாங்க 3 பேரும் வேலை செய்யும். அப்புறம் நாங்க கொடுக்காம ஏமாத்திடுவோம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்க மாமா உங்ககிட்ட தானே வேலை பார்க்காத. அதே சம்பளத்துல வேணா தரவு பிடிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு வீடு வேணும் பாட்டி. எங்களுக்கு அந்த வீடு இல்லாம நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். அந்த வீடு தான் எங்களுக்கு கௌரவம், அடையாளம். தயவு செஞ்சு இந்த வீட்டை மட்டும் மீட்டு தந்துருங்க பாட்டி. வாழ்க்கை முழுக்க நாங்க 3 பேரும் உங்களுக்கு வேலை செய்யும். மாணிக்கு உனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொன்னானோ? இல்ல நான் அவளை வீட்டு வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டேன்னு சொன்னானா? ராசத்தி நீ வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன்னு சொன்னல, அவளை நிறுத்திட்டு வேணது சிலுப்பாவை சேர்த்துக்க. பாவம் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கல. இந்த பிள்ளைக்கு நான் மாணிக்கத்திட்ட கேட்டு பார்க்கேன், வேணா வேலை இருந்தா சேர்த்துக்கிடட்டும். 3 பேரும் வேலை பார்க்கும்போது கண்டிப்பா கொஞ்சம் சீக்கிரமா அடைச்சிருவாவே. ஏத்தே மாணிக்க ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொன்னானோ? யாருக்கனா இந்த சரோஜா தம்பி அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனே வேலை விட்டு எப்படி அனுப்புறது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல இவ வேறயா? எதுக்கு நீ இப்படி பேசுற ராசாத்தி? அவன் தேவைக்கு தானே வேலைக்கு ஆள் வச்சிருக்கான். இவளுக்கும் வேலை இருந்துன்னா கொடுக்கட்டும். வீடு அடமானத்துல இருக்கு, திருப்பணும்னு ஆசை உடையவ குடும்பத்தோட. நம்மகிட்ட தான் என் அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த பிள்ளைய அவள வேலை செய்யுங்க. ஒரு உதவி செய்வோமே, எப்படியும் ஒரு 5-6 வருஷத்துல கடனை அடைச்சிருவாவே. ஆமாம்மா கண்டிப்பா அடைச்சிருவோம். அது வரைக்கும் எனக்கு 1 ரூபா கூட சம்பளம் வேண்டாமா. எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேலை இருந்தாலும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். ஆமா பாட்டி, நானும் எக்ஸ்ட்ரா வேலை கூட செஞ்சு தரேன். உங்களுக்கு வீடு தான் முக்கியம். அந்த வீட்டை திருப்ப மட்டும் பணம் தந்துருங்க பாட்டி. ஆமாம்மா பணம் மட்டும் தந்துருங்கம்மா. எவ்வளவு நாள் நாங்க வேலை செய்யும். சாப்பாடு செலவுக்கு மட்டும் கொஞ்சம் ரூபா தந்துட்டாலே போதும். என் புருஷனுக்கு நீங்க அது கூட கொடுக்காண்ட என் மக பாத்துக்கிடுவா. சரி சிலுப்பா, நான் மாணிக்கத்திட்ட பேசிரட்டும். உன் வீட்டை திருப்பக்கு கண்டிப்பா உதவி செய்வான். எத்தி ராசாத்தி நீ வாய மூடு. நம்மள நம்பி ஒரு உதவின்னு வந்து கேட்கும்போது செய்ய முடிஞ்சா செய்யணும். வச்சிட்டு இல்லன்னு சொல்லக்கூடாது. அவியல் வந்து தரவே மாட்டேன்னு சொல்லி அவன் இலவசமாவே கேட்காவே. அதுல கடனை அடைச்சிருவாவே. நான்
சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்.